எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நாள் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சூழ நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு மேன்மையானது என்பதை சுவாமி நாங்கள் கடந்த வாரம் கற்றுக்கொண்டதின் தொடர்ச்சியை இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளும் பொழுது, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை எங்களுக்குள்ள அதிகமாய் கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் உம்மை குறித்து அறிந்து கொள்ள, உம்முடைய இரக்கத்திலே, உம்முடைய தயவிலே சுவாமி நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களை ருசி பார்த்தவர்களாக நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக வாழவும், இன்னும் உம்மை கிட்டி சேர்ந்து உமக்கு நன்றியோடு ஜீவிக்கவும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு இயேசுவின் நல்ல நாமத்தினால் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லது. இந்த அருமையான நாளிலும் கூட கடவுளுடைய பண்புகள் என்ற பாடத்திலே கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் இரக்கமுள்ளவர் என்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நாங்கள் கடந்த வாரம் மனாசே குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இறுதியாக மனாசே ராஜா எப்படி கொடூரம் உள்ளவனாய், ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாவம் நிறைந்தவராக அவர் காணப்பட்டாலும் கடவுளுடைய இரக்கம் எப்படி அவர் மீது இருந்தது, வந்தது என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். இன்றைய நாள்ல நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இந்த இரக்க குணம், மனிதனுக்குள்ள இருக்கிற இரக்க குணத்தை குறித்து நாங்க சிந்திக்கும் பொழுது, அந்த இரக்க குணம் வந்து ஒரு தற்காலிகமானதா இருக்கும் இல்லையா? மனுஷனுக்குள்ள இருக்கிற இரக்க குணம் தற்காலிகமானது. அதாவது ஒரு சில நேரங்கள்ல மாத்திரம் ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருப்பாரு சில காரியங்கள் மேல. சில காலங்கள் போன உடனே அல்லது சில நேரங்கள்ல இரக்கமே இல்லாதவரை போல மனிதன் செயல்படும். இதுதான் மனிதனுடைய தன்மை இல்லையா? அப்ப அதே நேரத்துல சில மனிதர்களுடைய இரக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, உணர்வோடு பட்டதாக மாத்திரமே இருந்துரும் அது சில மனிதர்களுடைய இரக்கம். அதாவது இப்ப ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னா, ஏதாவது ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டிய ஒரு நபர் இருப்பார்னு சொன்னா, வார்த்தையில உணர்வுல பாதிக்கப்பட்டு வார்த்தையில ஐயோ பாவம் என்று சொல்லி இரக்கம் பாராட்டுவாங்க. ரைட்? அதே நேரத்துல என்ன செய்ய மாட்டோம், அந்த இரக்கம் வந்து செயல்படாததாக இருக்கும் இல்லையா? அப்ப இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், இரக்கத்தை குறித்து பேசுவோம், ஆனால் இரக்கம் இல்லாதவர்களாக இருப்போம். இதுதான் மனிதனுடைய தன்மை. கொஞ்ச காலம் இருக்கும், கொஞ்ச காலம் இல்லாம போகும். சில நேரங்கள்ல இரக்கமுள்ளவனா இருப்பான், அநேக நேரங்கள்ல இரக்கமற்றவனாக காணப்படுவான். அப்ப இப்படியாக மாறுகின்ற தன்மையை கொண்டதுதான் மனிதர்களுடைய இரக்கம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஆனா கடவுளுடைய இரக்கம், ரைட், அது உணர்வோடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இல்லையா? அவர் இரக்கமுள்ளவர் நாங்க பார்க்கிறோம், அது அவருடைய குணாதிசயம்னு பார்க்கிறோம். எனவே அந்த குணாதிசயம், அந்த இரக்கம் வந்து எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, செயல்படுகின்ற இரக்கமாக இருக்கிறது. அவருடைய mercy எப்படியாப்பட்டது? செயல்படுகிறது. அது பிராக்டிக்கலா செயல்படுகின்ற இரக்கமாக இருக்கிறது என்பதை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப மனிதனுடைய இரக்கம் மாதிரி அல்ல, கடவுளுடைய இரக்கம் அது செயல்படுகின்ற இரக்கமாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்காக நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப நாங்க அவதானிக்கிறோம், எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைகளாக இருந்த பொழுது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம், அங்க இருந்த மக்கள் வந்து கூக்குரல் இட்டாங்க என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அவங்க அந்த அடிமைத்தனத்தின் வேதனைகளை அனுபவித்து அவங்க கூக்குரல் இடும் பொழுது, ரைட், அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடவுள் அந்த கூக்குரலை நோக்கி பார்த்தார், அந்த துன்பத்தை அவர் நோக்கி பார்த்தார். அதே போல தான் தன்னுடைய மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, எப்படி அந்த ஜனங்கள் மீது இரக்கம் கொண்டவராக அவர் செயல்பட்டார் என்பதை மிகுதியான காரியங்களை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப மனிதனுடைய துக்கத்தையும் அவனுடைய அடிமைத்தனத்தையும் அவன் வந்து தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அதுக்கு இரக்கத்தோடு செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல கடவுள், மாறாக தன்னுடைய இரக்கத்தின்படி செயல்படுகின்றவராகவும் இருக்கிறார் என்பதை நாங்க எகிப்திய சம்பவத்துல நாங்க கவனிக்கிறோம்.
ரைட். இப்ப பாருங்க, நாங்க சொன்ன மாதிரி யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து 25 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப மனிதர்களுடைய அந்த பெருமூச்சை, அந்த அடிமைத்தனத்தின் வேதனைகளை, அந்த முறையிடுதலை, ரைட், அவங்க கஷ்டத்தின் மத்தியில தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் அதை செவிமடுத்து, ஆண்டவர் அதை கண்ணோக்கி கடவுள் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி தன்னுடைய இரக்கத்தினாலே செயல்படுகின்றவராக இருக்கிறார். அதாவது ஏற்ற நேரத்துல மோசேயை சந்தித்து, ரைட், அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு வரும் பொழுது முட்செடியின் மூலம் அந்த பர்வதத்துல தேவன் அவனை சந்தித்து, எகிப்துல தன்னுடைய மக்களுடைய அந்த சத்தத்துக்கு அவர் இறங்கினதை, தான் இரக்கம் பாராட்டினதை, ரைட், மோசேக்கு அறிவித்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி, ரைட், தன்னுடைய இரக்கத்தினாலே செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். இதுதான் கடவுள் இல்லையா? சும்மா பார்த்துட்டு ஐயோ பாவம், கஷ்டப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே என்று சொல்லிட்டு போகாம, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போகாம, அவங்களை மீட்டுக் கொள்ளும்படி செயல்படுகின்ற இரக்கம் உள்ளவராக தேவன் இருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும், யாத்திராகமத்துல மோசேயை அனுப்பி எவ்வளவாக மோசையோட கூட இருந்து அந்த மக்களை அங்கிருந்து வெளியில கொண்டு வரும் வரைக்கும், ரைட், கொண்டு வந்து கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கும் தேவன் அவங்களோட கூட இருந்து தன்னுடைய இரக்கத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை வழிநடத்தினார் என்பதை நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் இரக்கம் உள்ளவர், அந்த இரக்கத்தின் மூலம் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற கடவுள் தன்னுடைய இரக்கத்தினாலே செயல்படுகின்ற, கிரியை நடப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கார் என்பதை கவனிக்கிறோம். ரைட். அடுத்து பாருங்க, நாங்க புதிய ஏற்பாட்டுல நாங்க கவனிக்கிறோம், மாற்கு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து நாங்க பார்க்கும் பொழுது இல்லையா, ஆண்டவருடைய போதனையை கேட்கிறதுக்கு வனாந்தரமான இடத்துல அவரை பின்பற்றி அவரை தேடி அநேகர் பேர் வாராங்க இல்லையா? சிலர் அநேகர் அவருடைய போதனையை கேட்க, அநேகர் அவர் என்ன சொல்றாரு, வித்தியாசமான காரியத்தை சொல்லக்கூடுமா என்ற பல விதமான சிந்தனைகள்ல அவரிடத்துல வாராங்க. எல்லாருமே பக்தி வைராக்கியத்துல அவரை பின்பற்றி வரல, பலவிதமான நோக்கங்களோட அவர் பின்னுக்கு வாராங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, மாற்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் என்ன செய்தாராம், மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? பாருங்க, ஆண்டவர் ஜனங்களை பார்க்கிறார். ஜனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய குணாதிசயம், அவருடைய பண்புகளை அந்த வசனம் விவரப்படுத்துது. ஜனங்களை பார்த்துட்டு சும்மா போதிச்சாருன்னு சொல்லாம, ஜனங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்தார்னு சொல்லாம, அவர்கள் மீது மனதுருகினார் என்று சொல்லப்படுகிறது. அவ மனதுருகி அவங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை, சத்தியங்களை தன்னுடைய மனது உருக்கத்தின்படி அவங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. அதே நேரத்துல அந்த பகுதியில நாங்க பார்க்கிறோம், அவங்க பசியோட இருக்கிறாங்க, அநேக தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, இப்ப சாயங்காலம் ஆயிருச்சு. எனவே சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு அப்பம் கொடுங்க. ரைட். அப்ப அவங்களுடைய பசியையும் உணர்ந்து அவங்களை போஷிக்கும்படியாக இரக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டவர் ஆத்மீக ரீதியில மக்களை போதிக்கிற அதே மக்களுக்கு போஷிப்பை வழங்குகிற அதே நேரத்துல அவங்களுடைய சரீர தேவைகளையும் சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப இந்த காரியத்துக்கு, இந்த இவ்வளவு காரியத்தை அவர் செய்யறதுக்கான செய்யறதுக்கு உந்துதலாக அமைந்ததுதான் என்னது, அவருடைய மனது உருக்கம், அந்த இரக்கம், அந்த mercy. கடவுள் மக்களை பார்க்கும் பொழுது அவர் இரக்கம் கொள்ளுகின்றவராக இருக்கிறார்.
அந்த இரக்கத்தின் அடிப்படையில செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்ப நாங்கள் மாற்கு 6ஆம் அதிகாரத்துல அப்படி வாசிச்சு கொண்டு வரும்போது நாங்க கண்டுகொள்றோம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்துல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா அந்த அப்பம் தான் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கும்படியாக, தானே ஜீவ அப்பம் என்பதை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை அந்த 5000 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000 அந்த புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அவ்வளவு பேரையும் போஷித்து தான் ஜீவ அப்பம் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கிறார். எனவே கடவுள் மனிதர்களுடைய ஆத்மீக தேவையை சந்திக்கிறாரு, போஷணையை கொடுக்கிறார், சரீர தேவையை சந்திக்கிறாரு. இந்த எல்லா தேவைகளையும் சந்தித்து எதை காண்பிக்கிறார்னு சொன்னா தான் மெசியா, கடவுள் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி அனுப்பின தேவனுடைய குமாரன் நான் என்பதை, அந்த சத்தியத்தை மக்களுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலும் போதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த போதனை எதின் அடிப்படையில வெளியே வந்துச்சுன்னு பாக்குறோம், அவருடைய இரக்கம், அந்த பண்பு, அவருடைய அந்த குணாதிசயமான mercy, அந்த இரக்கத்தின் மூலம் வெளிவருகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப நாங்க பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம், யாத்திராகமத்துல எகிப்திய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவங்க மேல இரக்கம் காண்பித்து அவங்களை மீட்டுக் கொள்ளும்படி செயல்படுகின்ற கர்த்தர், அதே போல வனாந்தரத்துல வந்த ஜனங்களை தன்னுடைய மனது உருக்கத்தின் மூலம் அவர்களை போஷிக்கின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார். ரைட்? எனவே அவருடைய குணாதிசயம், அவருடைய பண்பு இரக்கமுள்ள பண்பு என்பதை, மனதுருக்கம் உள்ள பண்பு என்பதை நாங்கள் காண்கிறோம். அதே போல நாங்க 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல நாங்க பார்க்கலாம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப இறங்குகிறது போலன்னு சொல்லும் பொழுது அந்த அன்பை அல்லது இரக்கத்தை அல்லது தயவு, ரைட், ஆறுதலை அல்லது தயவை எப்படி வைக்கிறார்னு சொன்னா, தன்னுடைய மக்கள் மேல ஒரு தகப்பனை போல, அந்த தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு இறங்குகிறானோ, ஒரு பிள்ளை மேல எப்படி ஒரு தகப்பன் இரக்கமுள்ளவனாய், அன்புள்ளவனாய், அந்த பிள்ளையை குறித்து அதிகமாக சிந்திக்கிறவனாய், அந்த பிள்ளையினுடைய ஆத்மீக தேவையை, அந்த பிள்ளையினுடைய சரீர தேவையை, ரைட், அந்த பிள்ளையினுடைய எதிர்கால தேவையை எப்படி உணர்ந்து, ரைட், அந்த பிள்ளைக்கு இரக்கம் காண்பித்து வழிநடத்துகிறவனாக இருக்கிறானோ, அதே போல, ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இயல்பு, தேவனுடைய இயல்பே தன்னுடைய இரக்கத்தின்படி ஒரு தகப்பனை போல, ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கின்ற அந்த அன்பை போல தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கின்ற அன்புள்ள இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். ரைட்? அதே மாதிரி கடவுளுடைய தயவு, அவருடைய அந்த இரக்கம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னு சொன்னா நமக்கு பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று நாங்க வாசிக்கிறோம். ரைட்? அப்ப தேவனுடைய தயவு, ரைட், தேவனுடைய அந்த இரக்கம் என்ன செய்தான், மக்கள் குணப்படும்படி அவர்களை ஏவுகிறதாக இருக்கிறதா. ரைட்? அப்ப மக்கள் குணப்படும்படி அவர்களை ஏவுகிறதாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரைட்? அவர்கள் மனம் திரும்பும்படி, அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து சுகமடையும்படி, ரைட், கடவுளுடைய தயவு அவங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே ஒரு தகப்பனை போல இரக்கம் காண்பிக்கிறார்னு சொல்லும் பொழுது 103ஆம் சங்கீதத்துல நாங்க அவதானிக்கலாம். அதுக்கு மேல இருக்க பகுதியில எப்படி கடவுள் மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார், எப்படி மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை 103ஆம் சங்கீதத்துல நாங்க கவனிக்கிறோம். எனவே கடவுளுடைய தயவு, கடவுளுடைய இரக்கம் மனம் திரும்பும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதான் நாங்க நல்லா பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டின் உவமையில ஒன்றான அந்த காணாமல் போன மகன், அவன் திரும்பி வரும் பொழுது எப்படி அந்த பிதா, அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாரோ, அந்த வாழ்க்கை கொடுப்பதின் மூலம் நாங்க அவருடைய இரக்கத்தின் மூலம் என்னத்தை காண்பிக்கிறோம், அவனுடைய மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல அந்த மகன் பண்டி குடிசைக்குள்ள இருக்கும் பொழுது அப்பாவை குறிச்சு சிந்திக்கிறான்னு சொன்னா, அப்பா கிட்ட திரும்ப போகணும்னு சொல்லி அவன்
நினைக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? அப்பாவுடைய அந்த மன்னிக்கும் அல்லது அவருடைய அந்த இரக்க குணம். நிச்சயமாக அவர் என்னை கொள்ளுவார் என்ற அந்த இரக்க குணம். எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய இந்த இரக்க குணம் கடவுளுடைய இந்த தயவு அதை நாங்க ருசி பார்க்கும்போது என்னத்தை காண்றோம்னு சொன்னா, நாங்கள் மனம் திரும்பும்படி எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த குணாதிசயம் எங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க உணர்றோம். ரைட்? கடவுளுடைய இரக்க குணம். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போகலாம் எப்பொழுதும். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் எப்படியாப்பட்ட குழியில நான் விழுந்தாலும், எப்படியாக அவருக்கு விரோதமாக செயல்பட்டிருந்தாலும் அவர்கிட்ட நான் போகலாம் என்ற ஒரு ஏவுதலை ஒரு பாவியான மனிதனுக்குள்ள அந்த தேவனுடைய தயவு அந்த அந்த அவருடைய குணாதிசயத்தை சிந்திக்கும் பொழுது ஒரு பாவியான மனிதனுக்குள்ள அந்த சிந்தனையை கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த மகன் பண்டி குடிசைக்குள்ள இருக்கிறான். தேவனுடைய தன்னுடைய தகப்பனுடைய உணர்வு அந்த தன்மையை உணர்ந்து கொள்றான். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், அவனுக்கு வாழ்க்கையை கொடுப்பார், நிச்சயமாக என்னை புறக்கணிக்க மாட்டார், அவர் தயவுள்ளவர் என்பதை அவர் ருசி பார்த்திருக்கிறான். அந்த தயவுள்ள தன்மையை ருசி பார்த்தவனாக அவர்கிட்ட அவன் போனான். அதே மாதிரி அன்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படியாப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் தேவனிடத்துல நாங்க போக முடியும். காரணம் என்ன? அவர் தயவுள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். மனிதனை போல நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரு மனிதன் ஒரு கட்டத்துல இரக்கம் உள்ளவனா இருப்பான், ஒரு கட்டத்துல கொடூரம் உள்ளவனா அவன் மாறிடுவான். நம்ப முடியாது இல்லையா அநேக நேரங்கள்ல. ஆனால் கடவுள் அவருடைய குணாதிசயம் இரக்கம் உள்ளதாக இருக்கிறதுனால எல்லா பாவத்திலிருந்தும் வெளிவரும்படியாக அந்த இரக்க குணம் எங்களுக்கு ஒரு உந்துதலை அல்லது அவர்கிட்ட போறதுக்குரிய ஒரு ஆசையை, வாஞ்சையை, ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? ரைட்? இப்ப நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இப்ப கல்வாரி சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப தேவன் பாவத்தை பாராத சுத்தமுள்ள கண்ணுள்ளவரா இருக்கிறார் இல்லையா? அவர் பாவத்தை நிச்சயமாக தண்டிக்கணும். காரணம் அவர் நீதியுள்ள கர்த்தர் இல்லையா? அப்ப பாவியான மனிதனை அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் தண்டிக்கும் பொழுது அவர் நீதி உள்ள கர்த்தராக தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துறவராக இருக்கிறார் இல்லையா? ஆனால் புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தரின் கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ரைட்? இப்ப நம்முடைய பாவத்தின் தண்டனைய கடவுளுடைய நீதியின்படி நாங்கள் முழுமையாக பெற்று நாங்கள் நிர்மூலமாகணும் இல்லையா? அவருக்கு முன்பாக ஒருவனும் தன்னை நீதிமானாக காண்பித்து நிற்க முடியாத அளவுக்கு மோசமுள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்ப நாங்க நிர்மூலமாகணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நாங்கள் நிர்மூலமாகாம இருக்கிறோம். காரணம் கடவுளுடைய கிருபை, அவருடைய இரக்கம் முடிவில்லாம இருக்கிறதுனால இல்லையா? அப்ப அந்த பன்றி குடிசைக்குள்ள இருந்த மகன் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய எரிச்சலை அல்லது தன்னுடைய பழிவாங்குதலை அங்கு காண்பிச்சிருப்பான்னு சொன்னா அந்த மகன் நிர்மூலமாக இருப்பான். அவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லை. தான் நம்பி வந்ததெல்லாமே வந்த காரியம் எல்லாமே ஒரு ஏமாற்றத்துக்குள்ளதாக போயிருக்கும் இல்லையா? ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாம இருக்கிறதுனால அவங்க கடவுளை நம்பி வருகிறவர்கள் வாழ்க்கை அடைகிறார்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே பாருங்க, கீழே எழுதியிருக்கோம், அவருடைய கிருபை இரக்கங்களின் நிமித்தமே நாங்க பிழைச்சிருக்கிறோம். எனவே அவரது இரக்கத்தின் நிமித்தமே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடவுள் தன்னுடைய நீதி நிமித்தம் நம்மை தண்டிக்கணும். ஆனால் அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் எங்களுக்கு அவர் சிலுவையில வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரியா? எப்படி நாங்க அதை பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப சிலுவையில தன்னுடைய தன்மையாகிய நீதியை, தன்னுடைய தன்மையாகிய பரிசுத்தத்தை, அந்த பாவத்தை பாராத சுத்த கண்ணராக அல்லது பாவத்தை நிர்மூலமாக்குகின்றவராக அவர் இருக்கிறார் என்பதையும் சிலுவை எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? ஆகவேதான் அவ்வளவு கொடூரமான தண்டனையை தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த கொடூரமான தண்டனையை பாவிகளாகிய மனிதர்கள் மீது கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய குமாரனை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த தண்டனையை கொடுக்கிறதின் மூலம் முதல்ல பார்த்த அவருடைய நீதி வெளிப்படுகிறது. அதே நேரத்துல அவருடைய இரக்கம் அங்கு வெளிப்படுகிறது. என்ன இரக்கம்? அந்த தண்டனை
மனிதர்களாக எங்கள் மீது வரக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவின் மீது அதை செலுத்துகிறார். எனவே அந்த சிலுவையில ஆண்டவருடைய நீதியையும் அவர் பாவத்தை எவ்வளவாக வெறுக்கிறார் என்பதையும், அதே போல அவர் பாவிகள் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதையும், அந்த இரக்கத்தின் நிமித்தம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்தார் என்ற அந்த இரக்கத்தையும் நாங்க காண்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். ரைட்? அப்ப கடவுள் சிலுவையில எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இந்த வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். அவர் இன்னும் பொறுமையாக இருக்கிறார்னு சொன்னா எதற்காக பொறுமையா இருக்கிறாராம்? ரைட்? எதற்காக அவர் மனிதர்கள் மீது மிகவும் கிருபையும் இரக்கம் உள்ளவராக தொடர்ந்தும் இருக்கிறாராம்? ஒவ்வொருத்தரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்துல நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் எல்லா இரக்கங்களையும் எல்லா தயவுகளையும் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக நம்மீது நாங்க திரும்பி வரமட்டும், ரைட், அந்த தேவனுடைய தயவு குணப்படும்படி எங்களை ஏவும் படிக்கு அவர் தொடர்ந்தும் எங்கள் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிச்சோம். எனவே கல்வாரி சிலுவையின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அந்த இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்து கொடுத்தாரு. அவர் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய முழுமையான தண்டனையையும் பெற்றுக்கொண்டவராக, ரைட், என்பதை நாங்க காண்றோம். இப்போ தேவனுடைய இரக்கத்தை இப்படி பெற்றுக்கொண்ட நாங்க, ரைட், நாங்க கடந்த வாரமும் பார்த்திருந்தோம். தேவன் அவரை நோக்கி எப்படியாப்பட்ட பாவியான மனிதனாக இருந்தும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய இரக்கத்துக்காக இறங்கி மன்றாடும் பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார் என்பதை நாங்க பார்க்கணும். இப்ப இரக்கம் பெற்றுக்கொண்ட நாங்க, கடவுளுடைய மெர்சியை, அவருடைய கிருபையை அனுபவிச்ச நாங்க என்ன செய்யணும் என்பதையும் கடவுள் அவருடைய வசனத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற நாங்க இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 23 35 முடிய வரையும் நாங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். ரைட்? அந்த உவமை என்னது பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, அதாவது பேதுரு கேட்கிறாரு, என்னுடைய சகோதரனை எத்தனை முறை நான் மன்னிக்கணும், ரைட், என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கான ஒரு சம்பவத்தை, ரைட், நீங்க எப்படியாக மற்றவர்களை மன்னிக்கணும், எப்படியாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும் என்பதை குறித்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படியாக இருக்கணும், அதாவது தேவனுடைய இரக்கத்தை ருசி பார்த்தவங்க எப்படியாக செயல்படணும் என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை அங்க சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் என்று தொடங்குறத நாங்க பார்க்கிறோம். இப்ப ஒருவன் கடன் பட்டிருக்கிறான், 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கான்னு சொல்லப்படுகிறது. அவ 10,000 தாலந்துன்னு சொல்லும் பொழுது ஒரு மிக பெரிய கடன் தொகை இது. அதாவது ஒரு அடிமையால, ஒரு மனிதன அந்த அடிமையால தான் சம்பாதித்து திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கான ஒரு பெரிய தொகை கடன் அது. ரைட்? எங்களுக்கு யோசிக்கலாம், நம்ம எதுக்காக இவ்வளவு பெரிய கடனை வாங்கி வச்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய கடன். அப்ப அந்த கடனை தீர்க்கிறதுக்கும் நிர்வாகம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த ஊமையின் மூலம் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறது, மனிதனுடைய பாவம் அவ்வளவு பெரியது. ரைட்? அவ்வளவாக தன்மையில தன்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் தன்னுடைய தலையில, தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை சுமந்து கொண்டவனாக மனிதன் காணப்படுறான். ரைட்?
அதாவது கடவுளுடைய பார்வையில ஒரு பெரிய அருவருக்கத்தக்கதான ஒரு பெரிய மோசமான பாவிகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்க இதுல கவனிக்கிறோம். ரைட்? ஒரு பெரிய கடன், திரும்ப செலுத்த முடியாத கடன். எனவே அந்த ஆண்டவன் சொல்றான், இங்க நான் பார்க்கிறோம் அந்த சம்பவத்துல, நீ வந்து உன்னுடைய மனைவிய, உன்னுடைய பிள்ளைகள, ரைட்? அதே மாதிரி உனக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் விற்று அது எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும்? வித்துட்டு கடனை நீ எனக்கு அடைக்கணும் என்று சொல்லி சொல்றார். ரைட்? ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவருக்கு எப்படி என்ன இல்ல? நிர்வாகம் இல்லன்னு சொல்லப்படுகிறது. ரைட்? அதாவது அந்த தலைவன், அந்த எஜமான் தன்னுடைய முதலாளி கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அடைக்க முடியாத அளவுக்கு பெரிய கடன் அது. ரைட்? பாருங்க, தன்னுடைய மனைவியை இழக்கணும், பிள்ளைகளை இழக்கணும், தனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்கணும். ரைட்? அப்பவும் அத கொடுத்து தீர்க்க முடியாத பெரிய கடன். ரைட்? அப்ப கடவுள் பாவியான மனிதன் கிட்ட என்ன செய்யறாரு? தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை, தன்னுடைய கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இதன்படி நீ வாழ்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? 100க்கு 100% கடவுளுடைய வார்த்தையின்படி, கடவுளுடைய கட்டளையின்படி நீ ஜீவித்தால்தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ரைட்? அல்லது நீ வந்து கடவுளை கண்டடையலாம் போன்ற விதமாக பழைய ஏற்பாட்டை நாங்க பார்க்கிறோம். அதாவது இப்ப 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் என்னுடைய விருப்பம், இதன்படி நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த வார்த்தைகளை மீறி நடக்கும் பொழுது உங்களுக்கு தண்டனை வரும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப மனிதன் முயற்சித்து பார்க்கிறான், எல்லா நியாய பிரமாணங்களையும் நிறைவேற்றத்துக்கு முயற்சித்து பார்க்கிறான். ஆனாலும் அவனால் அது முடியாம தொடர்ந்தும் கடவுளுடைய தண்டனைக்கும் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கும் உள்ளாகிறான். அதாவது என்னதான் முயற்சி பண்ணினாலும், கடவுள் கேட்கிற மாதிரி எவ்வளவுதான் செய்ய முயற்சி செய்தாலும் அந்த கடனை முழுமையாக அடைத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒரு மோசமான நிலைமையில மனிதன் இருக்கிறான் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? எனவே இது நன்றாக உணர்ந்த அந்த ஊழியக்காரன், அந்த அடிமை என்ன செய்யறான்? அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அவனால செய்ய முடிஞ்சது இது மட்டும்தான். அந்த இடத்துல வேற ஒரு விதமான காரியமும் அவனுக்கு செய்ய முடியாது என்பதை இது எங்களுக்கு காண்பிக்குது. அவனால செய்ய முடிந்தது அந்த எஜமானுடைய, அந்த ஆண்டவனுடைய பாதங்கள்ல வீழ்ந்து அவருடைய இரக்கத்தை, ரைட், அவருடைய அந்த பொறுமையை, அவருடைய அந்த கிருபையை கேட்கிறது மட்டுமே அவருடைய காரியமாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, கடவுளுக்கு முன்பாக கடவுள் எதிர்பார்க்கிற விதமாக பரிசுத்தமாய் முழுவதுமாக வாழ முடியாத மனிதன் கடவுளுடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவதை விட, கடவுளுடைய தயவுகளை கெஞ்சி மன்றாடுவதை விட அவனுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஆனா இந்த வேலைக்காரன் சொல்றான், நான் வந்து கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். நான் எப்படியாவது முயற்சி பண்ணுகிறேன், எப்படியாவது இதை கொடுத்து தீர்க்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்றேன்னு சொல்லி அவன் சொல்றான். ரைட்? அப்ப அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மண்டாடும் பொழுது என்ன நடக்கிறது? இப்ப எஜமானுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது இந்த அடிமையின் மேல. நாட்டு சட்டம், ரைட், அதே நேரத்துல கடவுள் கொடுத்திருக்கிற சட்டத்தின்படி இப்படி கொடுத்து தீர்க்க முடியாவிட்டால் அந்த எஜமான் தான் விரும்பினபடி அந்த அடிமைக்கு அவன் செய்ய முடியும். ரைட்? அவனை ஜெயில போட முடியும், அவனுக்குரிய தண்டனைகளை கொடுக்க முடியும், எல்லாமே செய்யலாம். எல்லா அதிகாரமும் அந்த எஜமான் கையில இருக்கிறது. ஆனால் அந்த எஜமான் என்ன செய்யறாரு? கடைசியில வாசிக்கிறோம் பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி என்ன செய்தாராம்? மனது இறங்கினார், இரக்கமுள்ளவராக இருந்தார். அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இரக்கமுள்ளவராக இருந்தான்னு சொல்லும்போது நாங்க ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வாரோம். கடவுள் வெறுமனே மனது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் மாத்திரமல்ல, அந்த இரக்கத்தின்படி செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். அதே செயல் இங்க நாங்க கவனிக்கிறோம். மனது இறங்கினாராம், அதே நேரத்துல அந்த மனது இரக்கத்தின்படி என்ன செஞ்சாரு? அவனை விடுதலை பண்ணாரு. விடுதலை பண்ணிட்டு
நீ போயிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டு, நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம என்ன செய்தாராம், முழுமையாக அவனுடைய கடனையும் மன்னித்து விட்டார். அப்ப இங்க அந்த தான்கிட்ட மன்றாடின, தன்கிட்ட இரக்கம் கேட்ட அந்த வேலைக்காரன் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் இந்த எஜமான் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. இந்த இரக்கத்தை முழுவதுமாக கொடுத்து அதை எப்படி நாங்க பார்க்கிறோம் பாருங்க, விடுதலை பண்றாரு, கடனை மன்னிச்சிடுறாரு, திரும்ப அவன் பழைய மனுஷன் போல, ரைட், யாருக்குமே கடன் படாதவன் போல, ரைட், ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய விதமான இரக்கத்தை அந்த எஜமான் அவனுக்கு கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவிகளாகிய நாங்க பெற்றுக்கொண்ட இரக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க மேல மனதிரக்கம் கொண்டவராக கல்வாரி சிலுவையில முழுமையாக நம்முடைய பாவ கடனை தீர்த்து முழுமையாக எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். புதிய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துட்டார். திரும்பவும் பாவத்தை சுமந்து அலைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை சுமந்து அலைய வேண்டிய, அந்த குற்ற உணர்வோடு அலைய வேண்டிய எந்த விதமான காரியம் நமக்கு இல்லை. எல்லாவற்றையும் முழுவதுமாக சாபத்தை அந்த சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் செய்து முழுவதுமாக நம்மை மன்னித்து விட்டு நமக்கு விடுதலையை கொடுத்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பாளர்கள், இங்க நாங்க பார்த்தோம், இந்த எஜமான் இந்த மனுஷன், அந்த வேலைக்காரன், அந்த ஊழியக்காரன், அந்த அடிமை இரக்கம் கேட்கும் பொழுது அந்த இரக்கத்தை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை தான் நாங்க பார்ப்போம் அடுத்த வசனத்துல, இல்லையா? எந்த விதமான பேச்சும் இல்லை, ரைட். பொறுமையா இரும் என்று கேட்கிறான், நான் எப்படியாவது செலுத்துறேன்னு சொல்லி கேட்கிறான். அடுத்த வசனத்திலே நாங்க பார்க்கிறோம், அவர் மனதிறங்கினார்னு சொல்லி. எனவே கடவுளுடைய இரக்கத்தை நம்பி அவர்கிட்ட யாரெல்லாம் மன்றாடுறோமோ உடனே அவர் இரக்கம் செய்வதற்கு ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் இரக்கம் உள்ள, அந்த இரக்கத்தை எங்கள் மீது காண்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவேதான் நாங்க கடந்த வாரம் பார்த்தோம், அவ்வளவு மோசமாக செயல்பட்ட மனாசே என்ற ராஜா, ரைட், இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டு திரும்பவும் ராஜாவாக ஆக்கினார் என்பதை நாங்க கவனிச்சோம். எனவே நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நானும் நீங்களும் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும் அன்பானவர்களே. ரைட், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் இரக்கம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை எங்களுக்கு இது காண்பிக்குது. ரைட், அவர் மனது இறங்கி அவனுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம் நாங்க பாருங்க, அந்த சம்பவம் அப்படியே தொடரும் பொழுது 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், ரைட், அவர் விடுதலை அடைஞ்சி ரொம்ப சந்தோஷமா அந்த பெரிய கடன் 10,000 அந்த தாளந்துகள் மன்னிக்கப்பட்ட அந்த விடுதலையோடு போய்கிட்டு இருக்கிறாரு. ரைட், புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ரைட், இப்ப இவர் புறப்பட்டு போகும்பொழுது அவர்கிட்ட இன்னொருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். இவரே ஒரு மகா பெரிய கடன்காரன், செலுத்தி தீர்க்க முடியாத அளவுக்கு மகா கடன்காரன். இவருக்கிட்டையும் போயிட்டு ஒருத்தன் 100 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறான், கடன் வாங்கி இருக்கிறான். ரைட், அந்த கடன்காரன் என்ன செஞ்சிட்டாரு, பாதையில போகும் பொழுது கண்டுட்டார். கண்ட உடனே இவர் என்ன செய்யறாரு பாருங்க அந்த வசனத்துல, ரைட், அவனுடைய தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இரக்கத்தை பெற்றிருக்கிறான், இரக்கத்தை அனுபவிச்சிருக்கிறான். ரைட், எஜமானே என் மேல இரக்கமா இருன்னு சொல்லி அந்த தன்னுடைய எஜமான்ட்ட கேட்டான். ரைட், உடனே அந்த எஜமான் மன்னித்து, இவன் கேட்ட இரக்கத்துக்கு மாத்திரமல்ல, இவன் கட்டி தீர்க்கிறேன் சொல்லி கேட்டான். அதையும் இல்லாம முழுவதுமாக ரைட் விடுதலை ஆக்கி விட்டாரு, மன்னிச்சு விட்டாரு. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு அந்த மன்னிப்பையும் அந்த இரக்கத்தையும் தன்னுடைய அயலாத்தனோடு அல்லது தனக்கு பக்கத்துல இருக்கிற, தன்னிடத்துல கடன் பட்டிருக்கின்ற தன்னுடைய சகோதரனோடு அவன் என்ன செய்ய முடியல, அந்த இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளாதவனாக இருந்தான். அப்ப கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் என் மேல இரக்கமா இருக்கிறார், அந்த இரக்கத்தை கடவுள் கொடுக்கிறார்னு சொல்றோம், அந்த இரக்கத்தை ருசி பார்த்திருக்கிறோம். ஆனால்
உண்மையாக நாங்க அந்த இரக்கத்தை ருசி பார்த்திருப்போம் என்று சொன்னால் அந்த இரக்கத்தை நாங்க மற்றவர்களுக்கும் காண்பிக்கிறவர்களாக இருப்போம். எங்களுக்கு விரோதமாக நாங்க கடவுளுக்கு விரோதமாக செய்த அந்த பெரிய மோசமான காரியத்தை மன்னிச்சு விட்டுட்டாரு. எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய சகோதரர்கள், எங்களை காயப்படுத்தின எங்களுடைய உறவுகள், எங்களை காயப்படுத்தின எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு கசப்பை, எங்களுக்கு விமர்சனத்தை, எங்களுக்கு கடினத்தை கொண்டு வந்த எங்களை சூழ இருக்கிறவர்களை நாங்க என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? மன்னிக்க மாட்டேங்கிறோம். பாருங்க, தொண்டையை நெரித்தின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு மோசமா, அவ்வளவு கொடூரமா நாங்க செயல்படுறோம். ரைட்? அதாவது நாங்க நீதிமான், நாங்க எந்த விதமான மோசமான காரியங்களும் செய்யறது இல்ல. ஆனா எனக்கு விரோதமா தான் இப்படி செயல்பட்டேன்னு சொல்லி மற்றவங்களுடைய பாவத்தை, தனக்கு விரோதமாக செய்திருக்கிற அந்த சின்ன காரியத்தை, 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிறான். அந்த காரியத்தை ரொம்ப பெருசா ஊதி பெருசாக்கி, ரைட், தொண்டையை பிடிச்சு எல்லாத்துக்கும் முன்னுக்கு நசுக்கி, இதை நீ எனக்கு கொடுத்தே தீர்க்கணும் என்று சொல்லி ரொம்ப தீவிரமா செயல்படுறதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த சம்பவத்தை நாங்க பார்க்கும் பொழுது அந்த தாவீதுடைய சம்பவம் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? நாத்தான் மேல் போயிட்டு அந்த உரியாவினுடைய மனைவிய, ரைட், தான் உரிமையாக்கி கொண்டதையும் உரியாவை கொலை செய்ததையும் கொடுத்து அந்த ஆட்டு குட்டியின் கதையை சொல்லும் பொழுது என்ன செய்யறார் தாவீது? ரொம்ப கோபப்பட்டு யாரு அவனை கொல்லணும் வைக்கணும்னு சொல்லும் பொழுது நாத்தான் மேல் சொல்றார், நீதான் அந்த மனுஷன்னு சொல்லி இல்லையா? அது மாதிரி மற்றவங்களுடைய பாவங்களை பார்க்கும் பொழுது, மற்றவங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப தீவிரம், ரைட், ரொம்ப தீவிரமா செயல்படுறது நானும் நீங்களும், ரைட். இப்ப நாங்க 2 பேரோடு சேரும் பொழுது, மற்றவங்களுடைய பாவத்தை சின்ன காரியமானா ரொம்ப எடுத்து ஊதி பெருசாக்கி அவங்களை கேவலப்படுத்தி, அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி, அவங்களுடைய மனைவி கணவன், ரைட், இல்லாமாக்குறது தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய அநேகருடைய வேலையா இருக்குது பாருங்க, ரைட். ஆனால் அப்படியான சந்தர்ப்பத்தை நாங்க யோசிக்க வேண்டியது என்னது? இதை விட மோசமான, இதை விட ரொம்ப கேவலமான, இதை விட ரொம்ப கடவுள் அருவருக்கிறதான காரியத்தை நான் கடவுளுக்கு விரோதமாக செய்திருந்த பொழுதிலும், ரைட், கடவுள் ஒரு எதிர்பார்ப்பும் என்னைய விடுதலையாக்கி மன்னித்து விட்டார். ஒண்ணுமே என்று எதிர்பார்க்கல, முழுவதுமாக மன்னித்து விட்டார் என்ற உணர்வு இல்லாம போகும் பொழுது, அந்த இரக்கத்தை ருசி பார்த்த நாங்க, அந்த இரக்கத்தை அனுபவிச்ச நாங்க, அந்த இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாங்க ருசி பார்க்காம இருக்கும் பொழுது ரொம்ப கொடூரமாக நாங்களும் செயல்படுறத கவனிக்கிறோம் அன்பானவங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. அது மட்டும் இல்ல, அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையா இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்ப அவனும் மோசமானவனாக இருக்கலாம். அவன் என்ன செய்யறான்? இந்த மனுஷன் பெரிய கடன் பட்டவன் எப்படி தன் எஜமானுடைய காலில் விழுந்து கெஞ்சி கிருபை இரக்கம் கேட்டானோ, அதே மாதிரி அவனும் இந்த 100 கடனுக்காக அவனுடைய காலில் விழுந்து இரக்கம் கேட்கிறான். பொறுமையாயிரும்னு சொல்றான், ரைட், நான் எப்படியாவது கொடுத்துடுறேன்னு சொல்றான். அதாவது இந்த பெரிய கடன் பட்டவன் எப்படி அந்த எஜமான் கிட்ட கேட்டானோ அதே மாதிரி இவனும் கேட்கிறான். அப்பயும் இவனுக்கு உணர்வு இல்லை. என்ன பாருங்க, அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். எவ்வளவு தொங்கலுக்கு போக முடியுமோ, ரைட், எவ்வளவு இரக்கம் இல்லாம கொடூரமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த 100 வெள்ளி பணத்துக்காக இந்த மனுஷன், இரக்கத்தை அனுபவிச்ச மனுஷன் செயல்படுறதை நாங்க பார்க்கிறோம். ஒரு சம்மதமும் தெரிவிக்கல, ரைட். அவன் கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் காவல், அதாவது கடனாளிகளை அடைக்கிற ஜெயில்ல, வேலை செஞ்சே நீ கடனை அடைக்கணும்ன்ற அந்த ஜெயில்ல அவனை கொண்டு போய் போட்டுட்டான்னு சொல்லி, அதாவது தீர்ப்பு அளிச்சிட்டான், ரைட், என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே, ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் அடுத்த அந்த சம்பவம் தொடருது. இப்ப நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், ரைட். இப்ப இவர் செயல்பட்ட இந்த கொடூரமான செயலை, ரைட், மற்றைய அந்த எஜமானுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டுட்டு போயிட்டு துக்கப்பட்டு போய் அந்த எஜமான்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது ராஜா, அந்த எஜமான் சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து கேட்கிறாரு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னைய வேண்டிக் கொண்ட இல்லையா, ரைட், நீ இரக்கம் கேட்ட, ரைட், நீ
என்கிட்ட இல்லையா எல்லாம் நான் கட்டி தீர்க்கிறேன், எப்படியாவது என் மேல பொறுமையா இருங்கன்னு சொல்லி கேட்டேன். கேட்கும் பொழுது உன்னுடைய முழு கடனை நான் மன்னிச்சுட்டேன். ரைட் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. மஞ்சள் நிறத்துல ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? இதுதான் அவருடைய கேள்வி. இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதாவது தான் மன்னித்து விட்ட தன்னுடைய இரக்கத்தை கொடுத்திருக்கின்ற மனிதன் என்ன செய்யணுமா? தனக்கு தன்னுடைய எஜமான் இறங்கினது போல, அந்த மெர்சிய, அந்த இரக்கத்தை காண்பித்தது போல, அவனும் தன்னுடைய உடன் வேலைக்காரர்களுக்கு இறங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, கடவுளை ருசி பார்த்திருக்கிறோம், கடவுளுடைய அன்பை கண்டிருக்கிறோம், அவருடைய மன்னிப்பை கண்டிருக்கிறோம். அது எல்லாமே எங்களுக்கு மட்டுமல்ல, அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்? அப்ப அவன் கேட்கிறான், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இறங்க வேண்டாமோ? ரைட்? அப்ப இது ஒரு பாவமா கருதப்படுது. ரைட்? அதனாலதான் கீழே பார்க்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எஜமான் இரக்கமுள்ளவனா இருந்து உடனே தயவு பாராட்டி இரக்கப்படுறதுக்கு ரெடியா இருந்தாரோ, அதே மாதிரி அந்த இரக்கத்தை ருசி பார்த்தவன் அதை மீறி மீறி நடக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அந்த ராஜா, அந்த எஜமான் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று அந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே நாங்க மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறதுக்கு அவங்க மேல நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த இரக்கம் எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக எப்படி இரக்கம் பாராட்டி நம்மை மன்னித்து விட்டாரோ, அந்த இரக்கத்தின் நிமித்தம் அவர் சிலுவையில எங்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு எங்களை மன்னித்து விட்டாரோ, அந்த இரக்கத்தை நாங்கள் கொண்டவர்களாக செயல்படும்படி கிறிஸ்தவர்களாக நாங்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயுல கிறிஸ்தவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் போதிக்கும் பொழுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் போதிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே அனுதினமும் தேவனுடைய இரக்கத்தை நாங்க ருசி பார்க்க நாங்க அனுபவிக்கணும்னு சொன்னா, அந்த இரக்கத்தை நாங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்? யோசிச்சு பாப்போம் அன்பானவர்களே, நாங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. சில நேரங்களை கொடுமையானவர்களாய், ரைட், ரொம்ப பயங்கரமானவர்களாய் அப்படி காண்பிக்கத்தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லையா? அந்த லாமேக்கு மாதிரி காயினுக்கு 7 பலினா எனக்கு 77 பலி சுமரட்டும் என்று சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல செயல்படுவோம். ரைட்? ரொம்ப கொடூரமானவர்களா சில நேரம் இருப்போம். ரைட்? சின்ன ஒரு பிழை செஞ்சிட இயலாத ஒருத்தன் அதுக்கு எதிரா ரொம்ப பாரதூரமா செயல்படுவோம். ரைட்? இரக்கத்தை எங்கள்ல காண முடியாம இருக்க அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் அன்பானது. எனவே இரக்கமுள்ள தேவன், அவரை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாங்க கவனிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ். ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தயவாக பகிர்ந்து கொள்ளலாம். சுருக்கமா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே. கேக்குதா? கேக்குது.